ஹாய் ஹலோ வணக்கம். என் பேர் வினு. வெல்கம் டு வினு கவர். அந்த சீன்லாம் இங்கே இல்லை, வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், நான் தாங்க வினு பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களால் மீட் பண்ணி. ரொம்ப நாள்னு சொல்கிறது ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ ப்ராப்பர் வீடியோஸ் கிடையாது, கண்டென்ட் இல்லை, ரெகுலர் வீடியோஸ் இல்லை, புரியுது. பட் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற விஷயம் ஸோ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது, ரெகுலராக இருக்க போகுதுங்க. என்னென்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க, பட் ஸ்டில் சொல்கிறேன். ஸ்டூடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம், போயிட்டு பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பேசுவோம். ஓகே. So hi. Sorry. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. ஸோ எஸ், பார்த்தீங்களா, இதுதாங்க நம்ம ஸ்டுடியோ. அப்கிரேட் பண்ணியாச்சு, நிறைய விஷயம் பண்ண போகிறோம். இஃப் இன் கேஸ் இந்த சேனல் யாரா புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு நம்ம பழைய வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ உங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஸ்டுடியோ செட்டப் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இங்கே பின் பண்ணியிருப்பேன், அது போய் பார்த்துட்டு வந்துருங்க. என்னடா பண்ணுறான் இவன், புதுசாக அப்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கான், பட் என்ன நெக்ஸ்ட், வாட்ஸ் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கேள்வி வரும் இல்லையா? அதுக்கு எல்லாமே ஒரே பதில் நான் சொல்கிறேன். மியூசிக் ரிலேட்டடாக ப்ராப்பரான கண்டென்ட், ட்ரெண்டிங் சாங்ஸ், கவர் சாங்ஸ், அன்பாக்சிங் வீடியோஸ். அதுக்கப்புறம் மெயின் திங் என்ன தெரியுங்களா, நான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது நீங்கள் என்னை பார்க்கணும், நான் பண்ணுறத சில விஷயத்த நீங்கள் பிடிச்சி ரசிக்கணும், அதே மாதிரி நான் பண்ணுற விஷயத்துல நீங்கள் சில விஷயம் கற்றுக்கணும். புரியல? இல்ல புரியல சொல்றேன். ஓகே, விஷயம் என்னன்னா, நீங்க இதை பார்த்து என்டர்டெயின் ஆகிட்டு ஓகே இந்த பையன் நல்லா பண்றாப்பா அப்படின்னு லைக் பண்றதை விட, இந்த பையன் ஏதோ பண்றான், அது நம்ம சில விஷயம் கத்துக்கலாம், அது நல்லா இருக்கு இல்லைங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம என்டர்டெய்னிங் வீடியோஸ் கண்டிப்பா பண்ணுவோம், பட் அதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோஸ் வந்து சில விஷயம் கத்துக்க போறீங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக் ப்ரொடக்ஷனோட தியரி, சவுண்ட் இன்ஜினியரிங்கோட தியரி, வீடியோ எடிட்டிங், வாய்ஸ் ஓவர், டப்பிங், மிக்சிங், ரீக்ரியேஷன், ப்ரோக்ராமிங், பார்ட் ப்ரோக்ரஷன்ஸ், இந்த அது இது எக்ஸெட்ரா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம். எப்படி கற்றுக்க போகிறோம்? நான் வீடியோஸ் பண்ணுறேன், நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். ஓ, நீ அப்படி வரியா? ஸோ அது எப்படி பண்ண போகிறேன்னா, உங்களுக்கு ரெகுலர் வீடியோஸ் வரும். ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக ரெகுலர் வீடியோஸ் வரும், ஆனாலும் வரும். உங்களுக்கு மியூசிக் ரிலேட்டடான டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், இல்லை எனக்கு இந்த விஷயத்தில் இந்த டவுட்ஸ் இருந்துச்சுனாலும், கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் டிஎம் பண்ணலாம். ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு டெக்ஸ்ட் மீ. அதாவது டெக்ஸ்ட் மீனாக்கா இது ரிலேட்டடா. ஓகே. அதே மாதிரி நம்ம புதுசாக இன்னொன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம சில கிளாஸஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கோர்ஸ் ஆஃபர் பண்ண போகிறேன். கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க, செக் பண்ணி பாருங்கள். இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், please join the classes and explore new ideas. So music production என்ன பண்ணலாம், sound engineering என்ன பண்ணலாம். இன்னொரு விஷயம், அப்போ இருந்த பேரண்ட்ஸ் லைக் 2016 2017 அந்த டைம்ல நான் வீட்டில் போயிட்டுமா நான் இந்த மாதிரி மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்க போகிறேன், மியூசிக் கிளப்ல கற்றுக்க போகிறேன்னு சொல்லும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி தெரியுமா இருக்கும்? உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங், இப்படிதான் இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் அட்லீஸ்ட் அந்த மைண்ட் அவங்களுக்கு இருக்கு, ஓகே நம்ம பசங்க இது பண்ணாக்கா லைக் ஓகே ஃபியூச்சர் அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ற மாதிரி. ஸோ அதனால நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை புஷ் பண்ணுறாங்க பசங்களை. இஃப் இன் கேஸ் நீங்களும் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் மியூசிக் ப்ரொடக்ஷன், அதுக்கு வயசு தேவையில்லைங்க. நீங்கள் ஸ்கூல் பசங்களாக இருக்கலாம், காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கலாம். இதுக்கு ஏஜ் லிமிட்ஸ் கிடையாது, நீங்கள் எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். கற்றுக்கும் போது யாராவது வந்து உங்ககிட்ட இது உங்களுக்கு தேவையா, இது ரொம்ப முக்கியமா, போயிட்டு வேற வேலை ஏதாச்சும் பாருனாங்கனாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியுமா? இப்படிதான் இருக்கும். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன தேவை அதை நோக்கி போகலாம். ஓகேங்களா? கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கணும், மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்றது
ஸோ பட்ஜெட்டுக்குள்ள எனக்கு கற்றுக்கணும் ப்ரோ அப்படின்னும் போது இந்த தைரியமாக டிஎம் பண்ணுங்க. நான் ப்ராப்பராக உங்களுக்கு கைடு பண்ணுறேன். ப்ரோ எனக்கு பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, நான் இவ்வளோ தான் கற்றுக்க முடியும்னும் போது நீங்கள் தைரியமாக எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதே மாதிரி டவுட்ஸ் இருக்கலாம், ப்ரோ எனக்கு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ப்ளே பண்ண வராது, ஓகே, பட் ஸ்டில் நான் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் கற்றுக்கலான் இருக்கேன், முடியுமா? முடியும், கண்டிப்பா முடியும். ஏன்னா மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஆனா இது கத்துக்கினா தான் அது பண்ண முடியும்னு கிடையாது. ஸோ நம்மளோட நாலேஜ், நம்ம கிரியேட்டிவிட்டி தான் இது எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்ல பண்ற ஒரு விஷயம். ஸோ பேசிக்கா அட்லீஸ்ட் இந்த சில நீங்க கத்துக்கினா போதும், நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மியூசிக் ப்ரொடக்ஷன். ஸோ தைரியமா வாங்க, கற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல விஷயம் கற்றுக்கிறது தப்பே கிடையாது. என்னைக்காச்சும் அது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸும் சரி, வரப்போற அப்கிரேட்ஸும் சரி, உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டெய்னிங்காக நாலேஜபிளாக பண்ண முடியுமா நான் பண்ணித்தரேன். பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொலாபரேஷன், ப்ரோ நான் உங்க கூட சேர்ந்து கொலாபரேட் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குது, எனக்கு ஆனால் மியூசிக் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, இல்லை மியூசிக் பற்றி தெரியும், நான் பாடுவேன், நான் உங்க கூட கொலாபரேட் பண்ணலான்னு இருக்கேன்னாக்கா மெசேஜ் பண்ணுங்க, நம்ம பேசுவோம். கண்டிப்பாக பேசி கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் வீடியோஸ் எல்லாம் போடுவோம். ப்ரோ நான் ஸ்டுடியோ விசிட் பண்ணலாமா? ஸ்டுடியோ எங்கே இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்டுடியோ பெங்களூரில் இருக்குது, நம்ம கர்நாடகா. ஸ்டுடியோ பெங்களூரில் இருக்குது. நீங்கள் பெங்களூரில் இருந்தீங்கன்னாக்கா இல்லை எந்த ஊரில் இருந்தீங்கன்னாலும் சரி, ஸோ நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டீட்டெயில்ஸ், அதாவது ஏதாச்சும் ஒர்க் ரிலேட்டடாக ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ನೀವು ದಯವಿಟ್ಟು ಸ್ಟುಡಿಯೋನ ವಿಸಿಟ್ ಮಾಡಿ, யூ கேன் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர். ஓகே, சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளோதான், சும்மா ஒரு 2 செகண்ட் ஆகுமா ஷேர் பட்டன் அப்படி ஷேர் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஜாலி பண்ண புஷ் ஆகிடும். அவ்வளோதான், ரொம்ப இல்லை. ஓகேங்க, ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணலாம். உங்கள் எல்லாரும் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இதுக்கப்புறம் மீட் பண்ணிட்டு இருக்க போகிறோம். ஸோ see you in the next video. நன்றி, வணக்கம்.